100 ரூபா மானியம் கொடுக்காத மாநில அரசு எப்படி 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்பாங்க அப்படின்றது பாமர மக்களுக்கும் தெரியுது, பெண்களுக்கே தெரியுது. மதுரைக்கே எந்த திட்டமும் முக்கியமான திட்டங்கள் கொண்டு வரல. நம்ம பார்க்கும்போதெல்லாம் கீழடி அது இந்த கீழடினா நாங்கள் கொண்டு வந்து அதே இது ஒரு இவர் என்னமோ புதுசாக போய் தொல்பொருள் ஆராய்ச்சி இல்லை ஏதோ நிபுணராக இருந்த மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் பேசுறாரு. ஒன்றும் கதைக்கு உதவலை, ஒன்றும் செல்ஃப் எடுக்கல அவருக்கு. இன்னைக்கு அவர்கிட்ட சரக்கும் இல்லை, செட்டியார் முறுக்கும் இல்லை, அந்த கூட்டணி வலு இல்லை, மக்கள் புறக்கணிக்கிறாங்க. எங்கிட்ட சரக்கும் சூப்பர் சரக்கு. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அவர் நல்லா மாட்டிக்கொண்டு ஆடாக இருக்கிறார். இப்பெல்லாம் பேராசிரியர், பாவம் பேராசிரியர் சீனிவாசன் எனக்கு நல்ல தெரிஞ்சவர் தான், நல்ல பழக்கமான அன்பா பழகக்கூடியவர். அவரை போய் களத்தில் இப்போ நோட்டாவுக்காட்டிலும் கம்மியாக ஓட்டு வாங்க போறாரு. அது மாதிரி இப்போ ட்ரெய்லர் அவங்க போடுறதெல்லாம் ட்ரெய்லர் பாரதிய ஜனதா போடுறதெல்லாம் ரிசல்ட்டு பிளாப்பு படம் மக்கள் ஏற்றுக்கிறது அப்படின்றதான் வரும். அதனால மோடிஜி நான் சொல்றேன், ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க எந்த மக்கள் அதிகமாக வர்றாங்கன்னா அங்க அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுக்கணும். அவர் சொல்ற அவருக்கு என்ன தெரியல, அவரு அங்க முடகோடியில இருக்காரு. ஐயா சாமி, மோடிஜி சாமி, நீங்க தானே 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தீங்க, ஏன் காமராஜ் ஆட்சி கொடுக்கல, என் புரட்சி தலைவர் ஆட்சி கொடுக்கல, எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்கல? கலைஞர் குடும்பம் ஒரு கட்சியே பேரங்க பெருந்தை அண்ணா உருவாக்கிய அந்த இயக்கத்தை கபலீகரம் செய்து விட்டது. இங்கே எங்கிட்ட எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு பலாப்பழத்தை தூக்கிட்டு அவர் நிக்கிற காட்சியை பாருங்க. மக்கள் எல்லோருமே உமர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரணும், அவங்களுக்கு நல்லது செஞ்ச ஆட்சி தான் அதிமுக. இந்த 3 ஆண்டுகள் அவர்கள் பட்டிருக்க வேதனைகள்லாம் அவர் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு விலைவாசி ஏறி இருக்குது, இன்னைக்கு வரி உயர்வு, இன்னைக்கு ஒரு பக்கம் மாநில அரசு இருந்தால் ஒரு பக்கம் மத்திய அரசனுடைய அந்த ஜிஎஸ்டினால எல்லா விளை பொருட்களும் ஏறி போச்சு. சும்மா சொல்றாங்களே ஒழிய பாரதிய ஜனதா எதுவுமே இங்கே திட்டங்கள் நிறைவேறவில்லை. குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை. அவங்க பீகார், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு தான், அதுவும் வட மாநிலங்களுக்கு தான் அதிகமான திட்டங்களை கொடுத்து தொழில் ரீதியாக நாங்கள் திட்டங்கள் தான் தொழில் ரீதியாக அதன் மூலமாக துணை அது வணிகங்கள் வரும், அந்த மாதிரி செய்யலை. எனவே நான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறேன், அவர் 15 லட்சம் ரூபா போடும் மத்திய அரசு சொன்னது ஒவ்வொரு குடும்பத்திலையும், அதுவும் 10 ஆண்டுகளாக 71 ரூபா விற்ற பெட்ரோல் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு மேலே ஆகிப்போச்சு 2014. இந்த 5 பார்த்தீங்கன்னா 2014, 19 இருக்க பெட்ரோல் விலை, டீசல் விலையெல்லாம் பன்மடங்கு கூடி போயிடுச்சு. இது காமெடி என்னன்னா, நம்முடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், அந்த தலைவர் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, 75 ரூபாய்க்கு டீசல் தருவோம், 65 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவோம் அப்படின்னு காமெடி பண்றாங்க. 4 ரூபா குறைக்காதவங்க, 5 ரூபா குறைக்காதவங்க இப்போ இதை சொல்றாங்க. கேஸுக்கு 100 ரூபா மானியம் கொடுக்காதவங்க, இதெல்லாம் மக்கள்ல நாங்க பார்க்குற ஒரு மனநிலை. அவங்க பொய்ய சொல்றாங்க அப்படின்றது சொல்றாங்க. 100 ரூபா மானியம் கொடுக்காத மாநில அரசு எப்படி 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்பாங்க அப்படின்றது பாமர மக்களுக்கும் தெரியுது, பெண்களுக்கே தெரியுது. அவன் சும்மா எங்களை ஏமாத்துறான், விடியல் தருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்க தலையில பூரா வீட்டு வரை பல்வேறு வரிகளை உயர்த்தி விட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கிறதுனால டாக்டருடைய நல்ல பண்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இவர் நடத்துகிற தன்னார்வ தொண்டு நல்லா தெரியுது. மதுரையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கார், மாற்றுத்திறனாளிகளுக்கு கை கொடுத்துருக்கார், கால் கொடுத்துருக்கார். நல்ல பண்பாளர், வர்றவங்ககிட்ட காசை எதிர்பார்க்காங்க, மனசை பார்த்து ஏழை பாளையலுக்கு உதவி செய்கிறார், நல்ல மனம்பாடு அவருக்கு போடணும்ப்பா அப்படின்னு இருக்கு. இன்னொன்று வேட்பாளர், அவங்களுக்கு ரொம்ப வீக்கான வேட்பாளரை இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு நிப்பாட்டி இருக்குது. இன்னைக்கு களத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை கூட அவர் உயர்த்தி விட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட அவர் பார்த்ததில்லை. மதுரைக்கே எந்த திட்டமும் முக்கியமான திட்டங்கள் கொண்டு வரல. நம்ம பார்க்கும்போதெல்லாம் கீழடி அது இந்த கீழடினா நாங்கள் கொண்டு வந்தது, இவங்களா பேர் வச்சுக்கிறாங்க ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி. நாங்கள் கொண்டு வந்து எங்க காலத்தில் கொண்டு வந்து அது ஆராய்ச்சி அதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது, இவங்க கூடுதலாக நிதி ஒதுக்கிறாங்க. அதே இது இவர் என்னமோ புதுசாக போய் தொல்பொருள் ஆராய்ச்சி இல்லை ஏதோ நிபுணராக இருந்த மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் பேசுறாரு. ஒன்றும் கதைக்கு உதவலை, ஒன்றும் செல்ஃப் எடுக்கல அவருக்கு. பறக்கம்பாலம் என்பதே இப்பொழுதுதான் மக்கள் பார்க்குறாங்க. எங்கள் காலவாசல் பகுதியில் இப்போ நான் முடக்கு சாலையில் என்னுடைய முயற்சியில் கொண்டு வந்து அது அந்த பாலம்லாம் திறக்கிற சூழ்நிலையில் இருக்குது. அது எங்கள் காலத்தில் தொடங்கி அப்போ இருந்தே பணி நடந்து இடையில நிதி ஒதுக்காதனால இப்போ தான் விரைவாக முடித்து இப்போ முடிக்க போகிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஓப்பலாப்படி பாலம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
குருவிக்காரன் சாட்டம் பாலம், செல்லூர் பாலம், ஆரப்பாளையம் பாலம் அத்தனையும் எங்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டு 3 தடுப்பணை கட்டியிருக்கோம். நிறையாத மாரியம்மன் தெப்பக்கூடத்தை நிறைவு. இது மாதிரி நாங்கள் சாதனையை சொல்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியான கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசன் எதையும் சொல்லலை. அவர் முதல்ல நல்ல கதையை எழுதினார், இப்போ கதை விடுறார். அதுலேயும் சரத்து இல்லை. சரக்கு இருந்தால் பொதுவாக சரக்கு முறுக்கா செட்டியார் முறுக்கான்னு சொல்லுவாங்க ஒரு பொதுவாக. இன்னைக்கு அவர்கிட்ட சரக்கும் இல்லை, செட்டியார் முறுக்கும் இல்லை, அந்த கூட்டணி வலு இல்லை, மக்கள் புறக்கணிக்கிறாங்க. எங்கிட்ட சரக்கும் சூப்பர் சரக்கு, மருத்துவர் சரக்கு. எங்க செட்டியார், எங்க புரட்சி தமிழரும் முறுக்கானவர். ஒரு 2 ஆளுங்கட்சியை எதிர்த்து களத்துல நின்று இன்னைக்கு இருக்கிறார். இவரை போய் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய தலைவர் பேசுறார். ஆனா தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அவர் நல்லா மாட்டிக்கொண்டு ஆடாக இருக்கிறார். ஒன்றும் சிங்கம், ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் சிறுத்தை. இந்த சிறுத்தைக்கும் இடையில மாட்டிய ஆட்டுக்குட்டியாக இன்னைக்கு மாட்டிக்கொண்டு என்ன பேசுறோம்னு தெரியும் பிதட்டி கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. 3 அணி போட்டியாக தான் முதல்ல முன்னிறுத்தினாங்க. பாஜக கூட்டணி ஒன்று, அதிமுக திமுக. இப்போ இது எந்த இடத்துல வந்து நிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது பொறுத்தளவு, மதுரையை பொறுத்தளவுங்க, இது அரசியல் விழிப்புணர்வு மிக்க பூமி. இது இந்த பூமியில வந்து பொதுவாக நான் சொல்றதுன்னா, எங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் நடித்த படம் பாருங்க, மற்ற யாரையுமே நம்பியார் தான் எங்களுக்கு எது. நம்பியாரை தான் தலைவர் போட சொல்லுவார், இல்லை PS வீரப்பாவை போட சொல்லுவார், மனோகரனை போட சொல்லுவார். எங்களுக்கு இன்னைக்கு மனோகரனாக PS வீரப்பாவாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். மற்றெல்லாம் சுஜிப்பி அவங்க இப்பெல்லாம் பேராசிரியர், பாவம் பேராசிரியர் சீனிவாசன் எனக்கு நல்ல தெரிஞ்சவர் தான், நல்ல பழக்கமான அன்பா பழகக்கூடியவர். அவரை போய் களத்தில் இப்போ நோட்டாவை காட்டிலும் கம்மியாக ஓட்டு வாங்க போறாரு பாரதிய ஜனதா. அது மதுரையை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு ஆன்மீக பூமி, இந்த ஆன்மீக பூமியில பாரதிய ஜனதா நம்ம சொல்லி ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கதைக்கு உதவாத தலைவரே. அது மாதிரி இப்ப ட்ரெய்லர் அவங்க போடுறதெல்லாம், ட்ரெய்லர் பாரதிய ஜனதா போடுறதெல்லாம் ரிசல்ட்டு பிளாப்பு படம் மக்கள் ஏற்றுக்கிறது அப்படின்றதான் வரும். அதனால மோடிஜி நான் சொல்றேன், ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க எந்த மக்கள் அதிகமாக வர்றாங்கன்னா அங்க அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுக்கணும். அவர் சொல்ற அவருக்கு என்ன தெரியும், அவரு அங்க வடகோடியில இருக்கார், தென்கோடியில இருக்கிறது எழுதி கொடுக்குறவங்க அவர் சொல்லணும். ஏப்பா இதுவரைக்கும் 10 ஆண்டுகள் நான் ஒரு பாமரனா கேட்கிறேன், ஐயா சாமி, மோடிஜி சாமி, நீங்க தானே 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தீங்க, ஏன் காமராஜ் ஆட்சி கொடுக்கல, என் புரட்சி தலைவர் ஆட்சி கொடுக்கல, எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டோமா? இது வரைக்கும் கொடுக்கல, இனிமேல் கொடுப்போம்னா என்ன அர்த்தம்? நீங்க சொன்னதே செய்யல, அப்புறம் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொன்னா மக்களை ஏமாற்றுறாங்க. அது யாராக இருந்தாலும், இன்னைக்கு கலைஞர் குடும்பத்தில் இருக்கிற நாங்க இந்த கட்சியை வந்து, கலைஞர் குடும்பம் ஒரு கட்சியே வந்து பெருந்தை அண்ணா உருவாக்கிய அந்த இயக்கத்தை கபலீகரம் செய்து விட்டது, இன்னைக்கு ஊழல் பெருத்து விட்டது திமுக ஆட்சியில அப்படின்னு சொல்லி தான் இந்த கட்சியை தொடங்குது. திமுக என்ற தீய சக்தியை ஒழிக்க வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போயாது ஒழியாது என்று புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க. அதே வழியில் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருத்தர் பாருங்க, இங்கே எங்கிட்ட எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு பலாப்பழத்தை தூக்கிட்டு அவர் நிக்கிற காட்சியை பாருங்க. பழுக்குதுன்னு சொல்றாங்க, அழுகி போகுது. அது என்னன்னா உண்மையிலேயே மனச்சாச்சு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக தன் மானம் ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு OPS போய் அண்ணாமலை புரட்சி தலைவர் அம்மாவை எவ்வளவு கொச்சைப்படுத்தணுமோ பேசினார் அண்ணாமலை. எங்களுக்கு அண்ணாமலைக்கு என்ன பங்கு வாங்க போய்ப்பா? அவர் ஆட்டுக்குட்டியோட வீடோட அங்க இருக்காரு. அவர் நாமக்கல் மாவட்டம், அது கரூர் மாவட்டமா தெரியல. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.